நானும் 5 வருஷமாக கவுண்டர் டாப் செட் பண்ணுவேங்க. கன்வீனியண்ட்டாக இருக்காது, மாற்றுவேன். செட் பண்ணுவேன், கன்வீனியண்ட்டாக இருக்காது, மாற்றுவேன். இப்படியே போயிட்டுருந்தது. ஆனால் இந்த தடவை தான் ஃபைனலாக என் கவுண்டர் டாப்பை செட் பண்ணி முடிச்சிட்டேங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இந்த வீடியோ போடுறேன். என் கவுண்டர் டாப்பில் ஃபஸ்ட்டு கட்டிங் போர்டு நான் வச்சுருக்கேன். நல்லா பெரிய கட்டிங் போர்டாக வச்சுருக்கேன். அதனால் காய் கட் பண்ணக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க தேவையில்லைங்க. அதனால் கட்டிங் போர்ட்லேயே சாப் பண்ணி ஓரமாக வச்சுருப்பேன். தேவைப்படுற ஸ்பேச்சுலாஸ், கரண்டிலாம் வச்சுருக்கேன். ப்ரீத்தியோட 3 பர்னர் ஸ்டோவ் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல ஃப்ளேம் ஹையாகவே வரும். பக்கத்தில் எக் ட்ரே வச்சுருக்கேன். அப்புறம் 2 அஞ்சரை பெட்டி. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆம்லெட் பேன், ஒரு தட்கா பேன் இதெல்லாம் வச்சுருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அயன் கடாய் வரும். அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரையிங் காஸ்ட் அயன் பேன், அப்புறம் நம்மளோட சப்பாத்தி ரொட்டி பேன், அப்புறம் காஸ்ட் அயன் தோசைக்கல், அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், புளி, வரமிளகா, உப்பு, இது சால்ட்டு, பெப்பர், அப்புறம் சால்ட். இந்த புளி, வரமிளகா, சால்ட் இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு கிளாஸ் ஜார் தாங்க கன்வீனியண்ட்டாக இருக்குது. நானும் பீங்கா ஜார்லாம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இது அவ்வளோவா செட் ஆகலை. அப்புறம் டீ, சுகர், அதுக்கு பின்னாடி நாட்டு சக்கரை தனியாக நிற்கிது பாருங்களேன். அது பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இதை தாண்டி இந்த பிளேஸை நான் க்ரௌடட் பண்ணலை. நான் காஃபி அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அதை இந்த இடத்துல வைக்கல. நான் கீ பாட் பார்த்திங்கன்னா நிறையா கீ பாட் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு சுற்றி பிசு பிசுன்னு ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியது மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஸ்பூனில் நீங்கள் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜாரில் வரும்ல, நம்மளுக்கு அந்த இட்டாலியன் ஸ்பைசஸ் இதெல்லாம் போடுற ஒரு ஜாரை, அந்த ஜார் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம பெருங்காயம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இடத்த கரெக்டாக ஆக்குப்பை பண்ணுது. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு இந்த ஸ்பெச்சுலா எவ்வளோ பிடிக்கும்னு. இந்த ஸ்பெச்சுலாவையும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த திங்ஸுமே நான் கவுண்டர் டாப்பில் நான் வைக்கல. இந்த காஃபி ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரேராக நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் ஒரு ஆயில் கேன், ஒரு கிளாக் கண்டிப்பாக கிச்சனுக்கு வேணும்ல. ஸோ அதுக்கு கீழே ஒரு புல் அவுட் ஜார் மாதிரி வச்சு நான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரேக். இதை தாண்டி கவுண்டர் டாப்பில் நான் எதுவுமே வைக்கிறது இல்லை. எனக்கு இது அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நான் அவன் வச்சுருக்கேன். அவன் நான் சம்டைம்ஸ் இப்போல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறனால அவனும் மேலே தான் இருக்குது. இது எதுக்குன்னா இது திஷ்டிக்காக நான் வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் மஞ்சள். நான் இந்த தவா, அப்புறம் தோசைக்கல் இதெல்லாம் இந்த கார்னரில் வைக்கவே மாட்டேன். பட் இப்போ எனக்கு யூட்டிலிட்டிக்காக அந்த சைடு வச்சுருக்கேன். எனக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இதுக்கு கீழே நான் 2 குக்கர் வச்சுருப்பேன். அது இப்போ அங்கே இல்லை. ப்ளஸ் கடாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்பூன்லாம் எங்கே இருக்குது, நைஃப்லாம் எங்கே இருக்குதுன்னு நான் இது எல்லாத்தையும் ஹேங் பண்ணிட்டேன் ஜன்னலில். ஒரு ஹூக்கர் எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஹூக்கை வச்சு நான் 2க்குமே நான் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். சிங்க் பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் தான் வச்சுருக்கேன் வேஸ்ட் போடுறதுக்கு. அதை நான் எப்பவுமே பிளாஸ்டிக் கவர் ரேப் பண்ணி போட்டு அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இவ்வளோ தாங்க என் கவுண்டர் டாப்பில் இவ்வளோ தான் இருக்குது. நிறையா இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃபார் மோர்.